सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम् 68 शृणुष्वावहितो विद्वन् यन्मया समुदीर्यते तदेच श्रवणात् सत्यः भवन्ताद् विमोक्ष्यसे। ஸோ 67 நம்ம என்ன பண்ணினோம், அற்புதமான ஒரு கேள்வி கேட்ட. நீ எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் பொதுவான கேள்வி மாத்திரம் எதை கேட்கணுமோ அதை கேட்டுட்ட அப்படி சொல்லிட்டு அந்த கேள்வியினுடைய சிறப்பை எடுத்து விவரமா சொன்னாரு. சொன்ன உடனே அடுத்ததுல என்ன எப்படிப்பட்ட இது இருக்கிறது அப்படின்றத வித்வன்னா அறிவாளி, அறிவாளி தான் இப்படி கேட்க முடியும். அப்படிப்பட்ட கேள்வி எப்படி இருக்கிறது? நாம எடுத்துட்டு இருக்க இந்த பிரயாணம் இருக்க, நம்முடைய பிரயாணம் நீண்ட நெடிய பயணம். இது ஜாக்கிரதையா நம்ம செலவு பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா அனந்த சாஸ்திரம் பகு வேத்தவ்யம் பகுவேத்தவ்யம் அல்பச்ச காலோ பகுவச்ச விக்னா யத் சாரபூதம் தது பாசித்தவ்யம் அம்சோ யதா ஷீரம் அவாம்பு மிஸ்ரம். என்ன சொல்றதுன்னா, அனந்த சாஸ்திரம். சாஸ்திரம் எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்குன்னா அனந்த கோடி சாஸ்திரம் இருக்கு. நம்ம படிக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏராளமான விஷயம் இருக்கிறது. சரி, பகுவேத்தியம் அறியப்பட வேண்டியது நிறைய இருக்கிறது. சாஸ்திரம் மேட்டர், சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கிறது. அதுல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது பகுவேத்தியம். பகுனா நிறைய, வேத்தியம்னா தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. பகு ஓகே. ஆனா காலம் எப்படி இருக்கிறது? அது பகு இல்ல, அல்ப காலமா இருக்கிறது. மேட்டர் ஆஃப் மொத்தம் மனுஷ லைஃப் டிசைன் பண்ணது 100 வருஷம். அதுலயும் நமக்கு இப்ப கொஞ்சம் கடந்து போயிடுச்சு, போனது போச்சு. இப்போ எதிர்காலமும் அன்பிரடிக்டபிள், எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ளர பாதி நேரம் தூங்கி எழுந்து அதுல பாதி போயிடுறது. அதுக்குள்ளர நான் இந்த இதுக்காக சாஸ்திரத்துக்காக நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? வெரி டிஃபிகல்ட். ஓகே. அதனால இத பாத்தீங்கன்னா அல்பட்ச காலம், காலம் ரொம்ப அல்பமா இருக்கிறது. ஆனா இன்னொன்னு பகுவச்ச விக்னா, அப்ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கிறது? பகு. இந்த காரியத்துக்கு அப்ஸ்ட்ரகிள் தடைகள் இருக்க, அது நிறைய இருக்கிறது. சாஸ்திரம் நிறைய இருக்கிறது. ஓகே. தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. என்னுடைய காலமும் ரொம்ப குறைவா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதனால யத் சாரபூதம் தது பாசித்தவ்யம். அதனால எது சாரமானதோ எது முக்கியமானதோ அந்த முக்கியமான விஷயத்த ப்ராப்பரா நான் தெரிஞ்சுக்க வேண்டும். அப்ப நான் என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா செலவு. அதாவது அம்சம் எப்படி அன்னமானது தண்ணீரையும் பாலையும் வச்சா தண்ணீரை விட்டுட்டு பாலை மாத்திரம் எப்படி எடுத்துக்கிறதோ, அது போல நான் என்னுடைய வாழ்க்கையில எது இருக்கிறதோ அது மாத்திரம் நான் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்ட இடத்துல கண்ட விஷயத்த படிச்சு மூளைய மழுங்கி கூடாது. டைரக்டா சப்ஜெக்ட் மேட்டருக்கு நம்ம வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகம் சொல்றது. அதனால நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், நீ கவனமா கேட்கணும் அப்படின்னு சொல்ற. அவஹித ஸ்ருணுஷ்வ, அவஹித ஸ்ருணுஷ்வ, அவஹித ஸ்ருணுஷ்வ. அவஹிதனா வித் அட்டென்ஷன், கவனமாக, கேர்ஃபுல்லாக, ஜாக்கிரதையாக, பத்திரம் பத்திரம் அப்படி சொல்றீங்களா,
எக்ஸாம் போகும்போது எப்படி சொல்லி அனுப்புறாங்க வீட்டுல, பத்திரம் பத்திரம் பார்த்து பார்த்து எழுதிட்டு வா, கேர்ஃபுல்லா எழுதிட்டு வா அப்படிலாம் சொல்றேன்ல. சோ இல்லன்னா கையில ஒரு 10 லட்சம் கையில எடுத்துட்டு போகும்போது டவுன் பஸ்ல எப்படி பத்திரம், பி கேர்ஃபுல், அப்படி அலர்ட்னஸ் சொல்லுவாங்க. அவஹிதா, அவஹிதகன்னா அவன்றது ரூட் வேர்டு, அவதா, அவன்றது தாது ரூட். ரூட் என்னன்னா அவத்துல இருந்து அவதானம். அவதானம் என்ன? கேர், அட்டென்ஷன், அலர்ட்னஸ், கவனமாக இருக்கிறது, விழிப்பாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கிறது, அலர்ட்னஸ், அதுக்கு பேர் அவதானம். அவத்திலிருந்து அவதானம் வந்தது. அதனால நமக்கு என்ன சொல்லுவாங்க, சாவதானமா வா, சாவதானமா வா, சாவதானமா வா அப்படின்னு அர்த்தம், மெதுவா வா. அப்படி இல்ல, சாவதானம்னு பேரு, அதுக்கு பேரு. நம்ம அத கொலாப்ஸ் பண்ணி அந்த வார்த்தைய தமிழ்ல சாவதானமா சாவதானமா பண்ணு, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல அப்படின்னா. அவதானம், சாவதானம், அது பி கேர்ஃபுல், அலர்ட். மிலிட்டரியில சாவதான், அலர்ட், அட்டென்ஷன் அப்படி சொல்லுவாங்க, அட்டென்ஷன். சமஸ்கிருதம் சொன்ன சாவதான் தக்ஷா, அலர்ட், பி அலர்ட், சாவதான், எச்சரிக்கை, அலர்ட்னஸ், கவனமா இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்முடைய பிரச்சனை எங்க இருக்கிறது, டே டு டே லைஃப்ல கூட இந்த கவனக்குறைவு தான் ப்ராப்ளம், கவனக்குறைவு தான் ப்ராப்ளம். நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கவனக்குறைவு தற்கொலை கோப்பானது, தற்கொலை கோப்பானது, சூசைடுக்கு சமமானது இந்த கவனக்குறைவு. கேர்லெஸ், கேர்லெஸ் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. கேர்லெஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க கோர்ஸ் போய் அதை அட்டன் பண்ணி கேர்லெஸ் கத்துக்கல. இந்த கவனக்குறைவு இருக்க, அசால்ட், லெத்தார்ஜிக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் லெத்தார்ஜிக்குனால 6 டிக்கெட் என்ன ஆயிடுச்சு, RACல போயிடுச்சு. ஒரு க்ஷணம் கவனக்குறைவு, ஒரு க்ஷணம் கவனக்குறைவு. இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டா அலர்ட், சாவதான். ஒரு டீம் வந்து சாவதான் போச்சு, சாவதான் பண்ண சக்சஸ். பிராக்டிக்கல், வெரி பிராக்டிக்கல். சாவதான், எச்சரிக்கையா, கவனமா, அலர்ட்டா இருந்தா சக்சஸ். அலர்ட்னஸ் இல்லைன்னா இவர் எல்லா விஷயமும் அவுட் ஆயிடும். எஸ்பெஷலி இந்த ஃபீல்டுக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல வந்துட்டு கேஷுவல் அட்டம்ப்ட்ல நான் வந்து ஜீவன் முக்தி அடைஞ்சிடும், அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுடுவான். அப்படிலாம் முடியாது. சாவதான், அலர்ட் அப்படி சொல்ற. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவஹித ஸ்ருணுஷ்வ, கவனமா கேள், கவனமா கேள், கேட்கும் போதே கவனமா கேட்கும். கேட்டுட்டா என்ன ஆகும், கிளாஸ் ரூம்லயே ஜீவன் முக்தன் ஆகிடும். ஒன்னும் பெருசா போய் ட்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். இது கேட்ட பிறகு ஏதோ செய்யணும், எப்படியோ செய்யணும். அந்த பிகமிங் ஜீவன் முக்த, நோ ஜீவன் முக்த பிகமிங். கேட்கும் போது 2 2 4 கேட்கும் போது 4, அது ஞானம். கேட்கும் போது 4. 2 + 2 4க்கு நான் போய் மெடிடேட் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா? நோ. அப்படின்னா அதனால கவனம் இருக்கிறது. ஏ வித்வன், ஓ அறிவாளி, ஓ இன்டலெக்ட் பர்சன், ஓ புத்திசாலி, கவனமா கேளு, கோட்டை விட்டுறாத. கேட்டு இருக்கும் போது நீ அன்கான்சியஸா கேட்டா என்ன அர்த்தம்? எத்தனை தடவை கேட்டாலும் கேட்ட மாதிரி இருக்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படி. ஓகே, அது சரியா கேட்கல. அப்படி ஹே வித்வன்னா, ஓ அறிவாளி அப்படி சொல்லி, யத் மயா சம் உதீரியதே, எது என்னால் கூறப்படுகிறதோ அந்த விஷயத்தை நீ கவனமாக கேள் அப்படி சொல்ற. ஏதத் ஸ்ரவணாத் விமோக்ஷஸே, ஏதத் ஸ்ரவணாத், இந்த சிரவணத்தினாலதான், கேட்கறதுனாலே விமோக்ஷஸே, ஆல் ஃப்ரீடம். சிரவணம் போறோம், ஒன்லி சிரவணம் போறோம், மனநன் நிதித்தியாசம் ஒன்னும் தேவையில்லை. கவனமா கேட்டேன்னா எப்படி, எதுக்கு இப்படி முடியும்?
இதுல டெக்ஸ்ட் எல்லாம் சொல்லிருக்கிறது. ஜனக மகாராஜா அஷ்டவக்ரர்கள் சொன்ன உடனே கேட்ட உடனே சுணுவோம், கேட்ட உடனே புரிஞ்சுதான். ரமண மகரிஷிக்கு கேட்டனே அது எங்கேயே தேடாத, அது உங்ககிட்ட இருக்கிறது, உன்கிட்டயே இருக்கிறதுன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான், கேட்ட உடனே புரிஞ்சு வச்சு. நான் ஒரு தான் எத்தனை தடவை கேட்கிறோம், தத்துவமசி 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 1008 கூட சொல்லணும் தத்துவமசி. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நீ கேட்கறது எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கிறது. விமோக்ஷஸ்ய பவபந்தனா பந்தா, எல்லா விதமான சாரோ சம்சாரத்திலிருந்து டோட்டல் ஃப்ரீடம் கிடைக்கிறது. விமுக்ஷையே எப்போ எப்போ இது எப்போ கிடைக்கிறது? எல்லாம் செத்த பிறகு சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ பரலோக பதவி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் டிக்கெட். இதுவும் நடத்துறோம், டூர் நடத்தும், டூரிசம், முக்தி டூரிசம். வாங்க வாங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ஜீவன் முக்தி கூட்டிட்டு போறேன் மேல. இறந்த பிறகு இறந்த பிறகு நீ இருக்கியா இல்லையா ஒண்ணுமே தெரியாத, எங்க போறதுன்னு தெரியாது. பாம்பேல ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு குரூப் ஜீவன் முக்தின்னு சொல்லிட்டு நாம நேரா அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்காக எல்லாரும் நம்ம சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து எல்லாம் தற்கொலை சூசைட் பண்ணிருந்தாங்க. அப்படி ஒரு குரூப் பைத்தியங்க. அதனால இதுக்கு வந்துட்ட பிறகு கூட எதோ நினைச்சுட்டு இருக்கு. இப்போ எனக்கு இப்போ தெரியும் சத்யா. சத்யகனா இப்போ உடனடியாக இம்மீடியட்லி. அதனால உடனடியா இங்கே இப்பொழுதே. எப்போ? சாவதான், அலர்ட்னஸ், கவனமா. சோ அப்ப எந்த ஸ்டூடெண்ட் சமாதானத்தோட அலர்ட்டா இந்த வகுப்பை வந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு இது அபூர்வம், இது ரேர், நாட் காமன், நாட் ரெகுலர். ஓகே, நாம எப்படி இதெல்லாம் அதி தீவிர முமுட்சுத்துக்காக சொல்றது? நாம மந்த 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 முமுட்சு, ஏதோ 10 வேலையில ஒரு வேலையை விட்டு இங்க வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து இந்த ஸ்லோகம் நமக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு பொருத்தமா தெரியல. இல்லன்னா இத்தனை நேரத்துக்கு முக்தி ஆகி ஜீவன் முக்தனாகி மாம்பழத்துல ஏகப்பட்ட ஜீவன் முக்தர்கள் இருப்பாங்க, திருமண பக்கலாம் ஜீவன் முக்தர்களா இருப்பாங்க. அப்போ இதனுடைய எம்பசைஸ் என்னன்னா கிளாஸ் பி அலர்ட், கவனமாக இருக்கணும் அப்படின்னு 68 ஸ்லோகத்தில் சொல்றாரு. ஏன்னா நம்முடைய நேரமானது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது. இந்த குறைவான நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா டிராவல் பண்ணணும், மிஸ் பண்ண கூடாது. அனாவசியமா இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு நாம வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிடுறதோ தேவையில்லாத இடத்துக்கு போறதோ அதெல்லாம் விட்டுட்டு இது கமிட்மெண்டா இருக்கும். நம்மளோட லைஃப் வெரி ஸ்பெசிபிக்கா கமிட்மெண்டா இருக்கும். அப்படி இருந்தா இதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும் அப்படின்னு இதனுடைய 68ல எம்பசைஸ் பண்ணாரு. ஓகே, அடுத்தது என்ன பாருங்க. மோக்ஷஸ்ய ஹேது பிரதமோ நிகத்யதே. வைராக்கியமந்த்யந்த அநித்ய வஸ்துஷு. ததாத் சமச்சாபி தமஸ்தி தீக்ஷாம். ஞாஸ பிரசக்தா கில கர்மாணாம் வ்ருஷம். ஓகே, திருப்பி பழைய இடத்துக்கு தான் வந்தாங்க. இப்போ மேல போயிட்டோம், சிரவணத்திலேயே முக்தி அடைஞ்சிடும்னா அப்போ நான் கேட்கும் போது அது ஒர்க் அவுட் ஆக மாட்டது. அப்ப ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து கலர் பச்சை கலர்னு தெரியணும். நான் இப்படி கண்ணை திறக்கிறேன், ஆனா பச்சை கலர் தெரியல, ஆனா அது பச்சை கலரா இருக்கு. அப்ப ப்ராப்ளம் என்ன? கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கிறது. முதல்ல டாக்டர் கிட்ட ஆபரேட் பண்ணி தர, இன்னைக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் உள்ளது உள்ளபடி இருக்கிறது, சொன்னபடி கேட்டா கேட்டு முடிஞ்சிடணும். ஆனா அது புரியல தெரியலன்னு சொன்னா ஏதோ ப்ராப்ளம் சம். அதனால அகெயின் கம் டு
இவர் ஸ்டடி பண்ணு. ஸ்டடி பண்றது என்ன? இங்க ஹோல் வேதாந்தா 2 விதமான எக்ஸசைஸ் கொடுக்கிறது. சங்கரரும் அதுதான் கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன? 2 ஃபோல்ட் ஆஃப் தகுதி வேணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எது வேணுமோ அதுதான். இப்ப பரமார்த்த சுவாமி கிட்ட ஒருத்தர் வந்து மோக்ஷம் இஸ் த பெரிய கோல் இல்லையா சுவாமிஜி அப்படிங்க, மெயின் கோல் மோக்ஷம் இஸ் த கோல், த கோல். இல்ல அது இல்ல. ஆமா இல்ல. எப்படி? எப்படின்னா மோக்ஷந்தான் முதல் கோல்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி பண்ண கண்டுபிடிக்கணும். மீதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோல் இல்ல. பிரதானமான பிரைமரி கோல லட்சியம் எதுன்னா மோக்ஷம். அப்படி கண்டுபிடிக்கிறது முதல். செகண்ட் வந்து அந்த மோட்சத்தை கோலா வச்சுக்கிறது. ஒன்னும் புரியல. என்ன புரியுதுல? மோக்ஷந்தான் என்னுடைய பிரதான பிரைமரி கோல், லட்சியம். அதுதான் என்னோட வாழ்க்கையில பிரதானம் அப்படின்னு முடிவு பண்றது முதல்ல, கண்டுபிடிக்கிறது முதல் லட்சியம். செகண்ட் லெவல் என்னன்னா அத லட்சியமா வச்சுக்கிறது. வீட்டுல போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா ஐடியா வரும். அதனால அந்த ஏன்னா மோட்சம் பிரதானம்னு தெரிஞ்சுடுத்துனா மோட்சத்தை கோலா வச்சுப்பாங்க. ஏன் நிறைய பேர் மோட்சத்தை கோலா வச்சுக்கல? அத பத்தின ஐடியா இல்ல, தெரியல, புரியல, யாரும் சொல்லல, நாமும் கேட்கல. ஓகே, அதனால 2 ஃபோல்ட் இருக்கிறது நம்மளோட லட்சியம். 2 ஃபோல்ட் ஆஃப் லட்சியம். அப்போ நான் இம்மீடியட்டா செய்ய வேண்டியது, உடனடியே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் அதுல இருந்து பில்டப் பண்ணி செய்ய வேண்டியது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். முதல் படி, 2வது படி. முதல் படி இல்லாம தாவி குதிச்சு வர முடியாது செகண்ட் ஃப்ளோருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துதான் செகண்ட் ஃப்ளோருக்கு வரணும். ஓகே, ஜம்ப் பண்ணி எல்லாம் வர முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவனுக்கு தான் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னா. 6 ருக்ஷோஹோ முனி அப்படின்றார் கீதையில, பகவத்கீதையில கிருஷ்ணா. யாரு ஒருத்தன் 6 ருக்ஷா இருக்கானோ அவன் தான் முனி ஆக முடியும் அப்படின்றார் கீதையில கிருஷ்ணா. அது அங்க பாத்துக்கலாம். இங்க என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஞான யோக்கியதா பிராப்தி. முதல் ஸ்டேஜ் ஞான யோக்கியதா பிராப்தி. முதல்ல நம்ம என்ன அடையணும்? பிராப்தினா அடையிறது, ஞானத்துக்கான யோக்கியத்தை அடையணும். ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கான யோக்கியத்தை அடையணும். செகண்ட் என்ன? ஞான பிராப்தி, ஞானத்தை அடையணும். ஃபர்ஸ்ட் ஞானத்தை அடையறதுக்கான யோகியத்தை அடையணும். செகண்ட் லெவல் வந்து ஞானத்தை அடையணும். ஞானமேவ கைவல்யம், ஞானாத்தேவ மோட்சம். ஞானம் வந்ததுன்னா மோட்சம். வேற என்ன வேண்டும் அப்படின்றார். இந்த ஞானம் வந்தால் வேற என்ன வேண்டும் அப்படின்றார் பாரதியார். வேற என்ன வேண்டும்னா வேற எதுவும் வேண்டான்னு அர்த்தம் அங்க. அதனால முதல் வந்து நம்ம ரிலீஜியஸ் லைஃப், டிசிப்ளின் லைஃப், அது வந்து இங்க நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்றோம்? சாதன சதுஷ்டய சம்பத்தி. சாதன சதுஷ்டயம் இருக்கு. கீதையில 2வது அத்தியாயத்துல 52, 53வது ஸ்லோகத்துல பகவான் வந்து 2வது அத்தியாயத்துல முழுக்க வேதாந்தத்தை சொல்லிடுறாரு. ஆத்மா அனாத்மா பத்தி தான் விவேச்சனம். அங்க எடுத்தோடனே ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் பகவானுடைய உபதேசம் ஸ்டார்டிங் ஆத்மா பிரம்மன் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆத்மா பத்தி சொல்றாரு. அவன் ரொம்ப பரிதாபம் பாக்குறான். இது வரைக்கும் அதெல்லாம் வார்த்தை கேட்டதே இல்லை. கிருஷ்ணாவோட இவ்வளவு வருஷம் இருக்கான், 40 வருஷமா இருக்கான், 50 வருஷமா இருக்கான் கூட. இந்த வார்த்தையெல்லாம் கிருஷ்ணா உபயோகப்படுத்தினதே இல்ல. ஆத்மா அனாத்மா, அது பிரம்மம் எல்லாம் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு கீதையில. அதெல்லாம் பேசினது இல்ல. கல்யாணம், இது சண்டை, சத்திரியா, அஸ்திரம், சஸ்திரம், சாப்பாடு, பால் பாயசம், இதுதான் பேசியிருக்காரு. முதல் முறையா வந்து இவனுக்கு புரியாத வார்த்தையில நிறைய வார்த்தைக்கு சொல்றாரு.
சொன்ன உடனே இப்படி பிரமிப்பா பாக்குறான். பார்த்தாலும் கீழே இறங்குறாரு. 52 இதெல்லாம் சாதாரண சதுஷ்ட உள்ளவங்கதான் புரியும். அதனால இத நீ முதல்ல பயிர் அப்படின்றார். யாரு? அர்ஜுனனுக்கே. அர்ஜுனனுக்கு என்ன? அர்ஜுனன் பெரிய சாம்ராட்டு, நாட் ஆர்டினரி ஃபெலோ. தனஞ்சயன் நிறைய துட்டு உள்ள ஆளு, நாட் ஆர்டினரி ஃபெலோ. இவன் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தத்தளிக்கிறான். அவன் 100கணக்கான மேரேஜஸ். அது மாத்திர இவன் எவ்வளவு பெரிய பியூட்டினா ஊர்வசி வேண்டான்ட்டான். ஊர்வசி இவனை விரும்புறா, வேண்டான்ட்டான். அவன் ஒரு சாபம் கொடுத்தா, என்னை எவனும் வேண்டான்னு சொன்னதே இல்லை, நீ என்ன பண்ற அப்படின்னு. அப்படிலாம் அந்த பரமசிவன் கிட்டே சண்டை போட்டாள். பசுபதி அஸ்திரத்தை பெற்றவன், நாட் ஆர்டினரி ஃபெல்லோ. ஓகே. அது மாத்திரம் கிளாஸ் ரூம்ல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், யூனிவர்சல் கோல்டு மெடலிஸ்ட். துரோணாச்சாரிய ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் ஃபர்ஸ்ட் அவன் தான். கான்சென்ட்ரேஷன்ல பெஸ்ட் பர்சன். அஸ்திர சஸ்திரத்தில் நிறைய வாங்கியிருக்கான். மக்கு பிளாஸ்டர் இல்ல, வெரி ஷார்ட் குயிக் மைண்ட், ஷார்ப் இன்டலெக்ட். ஓகே. அப்படிப்பட்ட ஆளுக்கு உனக்கு யோகிதை இல்லைன்றார் கிருஷ்ணா. நெவர். ஓ, பேசாம கிளாஸுக்கு வராம இருக்கிறது ஃபார் குட் போல. அதனால மோக்ஷஸ்ய ஹேது பிரதம நிகத்தியதே. முதல்ல மோட்சத்திற்கு முதல் படி விவேகா, டிஸ்கிரிமினேஷன். ஓகே. பரிஷலோகான் கர்மச்சிதான் விவேகா. வைஸ்மன் யாரு? விவேக யார் இருக்கானோ அவன் தான் ஆக முடியும். விவேக சக்தி வேணும், டிஸ்கிரிமினேஷன் சக்தி வேணும். என்ன டிஸ்கிரிமினேஷன்? பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். ஓகே. எனி டிபெண்டன்ட் என்னென்ன இருக்கிறதோ அது சாரம். இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம். நீங்க எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோ, சார்ந்து இருக்கீங்களோ, அதெல்லாம் துக்கம். யாதனின் யாதனின் நீங்க அதனின் அதனின் இடும்ப இல்லை அப்படின்னாரு வள்ளுவர். எதுல துக்கம் இருக்கும், எதை நீ சார்ந்து இருக்கோ அது அதுல துக்கம் அப்படின்றார். சிம்பிளா. அதனால நாம என்ன டிபெண்ட் பண்ணிருக்கோம்? ஒண்ணு ஜனங்களை, இல்ல சுச்சுவேஷனை, இல்ல பொருள்களை, இல்லையா? ஆல் டெக்னாலஜி, வெரி ஃபாஸ்ட் டெக்னாலஜி. அந்த காலத்தை விட நமக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பேஷா இருக்கும். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக என்ன அர்த்தம்? மோர் திங்ஸ் யுவர் அட்டாச்மெண்ட், டிபெண்டன்ட். முன்னாடி சைக்கிள் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நோ வெஹிக்கிள், டிபெண்டன்ட். அதனால அவன் எங்க வேணா நடந்து போவான். அவனுக்கு சொந்த கால் இருக்கு, ஏன்? செல்ஃப் டிபெண்டன்ட் இருந்தது. அதனால எங்க வேணா எப்ப வேணா போறதுக்கு தயாரா இருந்தான். நமக்கு போற வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காஸ்கட். சிம்பிள் ரீசன், இம்பார்ட்டன்ட் ரீசன். என்ன வரல? வெஹிக்கிள் இல்ல. இல்ல நடு வழியிலே வெஹிக்கிள் ஏதோ பஞ்சர் ஆச்சு, வர முடியல. நியாயமான ரீசன், நியாயமான ரீசன் வேற, இது வேற. சொல்றது நியாயமான ரீசனா? நோ நோ. அதனால மோர் டெக்னாலஜி ஆக நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நிறைய பொருள்ல டிபெண்ட் ஆயிருக்குமோ அவ்வளவு யுவர் வீக்கர் 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 பர்சன். அதனால எப்ப நம்ம டிபெண்ட் ஆகிறோமோ அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். எங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதோ, எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், படபடப்பு இருக்கும். இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு நேரம் டெய்லி வாழ்க்கையில இருக்கும். நிறைய இருக்கு, ஒன்னா ரெண்டா. அந்த டயத்திலையும் நமக்கு தெரியறது இல்ல. இது இப்படி இருக்குன்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் போது புரிஞ்சுக்கிட்டா விவேகம். இப்ப ஏன் ஆன்சைட்டியா இருக்கேன், டென்ஷனா இருக்கேன், இரிட்டேட்டா இருக்கேன், ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கேன். இதுல பெருமையா சொல்றேன், நான் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கேன், என்கிட்ட பேச
ஏன் அதுதான் ராங்னு சொல்றோம். அப்படி புரிஞ்சுக்கிறது விவேக. அதுவே பிரதானமா சொல்லிட்டு இருந்தா இல்லையா? அதுல இருந்து ஃப்ரீடம் ஆகணும், காட்டு விவேகம். ஏன்னா நான் பல விஷயத்துல எல்லாத்தையும் நான் டிபெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். எப்படி அன்பிரடிக்டபிள்? ஏன் அன்பிரடிக்டபிள்? அன்பிரடிக்டபிளா இருக்கிற விஷயத்த ஹோல்டு பண்ணிட்டு இருக்க, அதனால அது அன்பிரடிக்டபிள் லைஃப். புரியுதுல? சோ அதனால விவேக, இங்க விவேக சொன்ன ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்த விஷயம் தான், திருப்பி இங்க எம்பசைஸ் பண்றாரு. அப்ப புரியுது இல்ல எவ்வளவு இது விட போறதில்ல. சங்கர் வந்து இந்த 550 ஸ்லோகம் நீங்க ஒழுங்கா கேட்டுட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், தப்பிக்கவே முடியாது. நீங்க அப்படி எலாபரேட்டா ஒரு இடத்தையும் சொல்ற, சலைக்க போறதில்ல. அப்படி அதனால விவேக இது திருப்பி இங்க எம்பசைஸ் பண்றாரு. விவேக சாதன சதுஷ்டெல்லாம் திருப்பி இன்னொரு ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன அடுத்தது? வைராக்கியம். நமக்கு பிடிச்ச விஷயம், இன்ட்ரெஸ்டா பேசக்கூடிய விஷயம். வராது, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இன்ட்ரெஸ்டா பேசலாம். பற்று தான் ப்ராப்ளம் சார். பற்று எடுக்கணும், பற்று தான் ப்ராப்ளம். எங்க பற்று இல்லையோ, எங்க அட்டாச்மெண்ட் இல்லையோ, அங்க நமக்கு பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் சாவு, மரணம். மரணத்திலேயே நமக்கு பிரச்சனை இல்லைன்னா எதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா மரணத்துல பிரச்சனை இல்லை நமக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் இருந்துன்னா நம்ம ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஏன்னா அத்தனை மரணம் நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி. அந்த மரணத்துல சம்பந்தப்பட்ட ஆளு நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பிரியமுடைய ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து துக்கம். அதனாலதான் சில பேருக்கு 2 கண்ணீர்லயே கண்ணீர் முடிஞ்சிடும். டெத் ஆயிட்டாங்கன்னா ஓகே, நல்லா 2 செகண்ட் நம்ம ரெக்கவர் ஆயிடுவோம். எவ்வளவு இன்டென்சிவா உள்ளார வச்சிருக்கோமோ பற்று, அவ்வளவு தூரத்துக்கு அது லாங்கா. பற்றுதான் இங்க என்ன சொல்றது சாஸ்திரம், நாட் ஹேட்ரேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறுக்கிறது இல்லை, ஒன்லி ஃபார் அட்டாச்மெண்ட் யுவர் ரிமூவல். அதனால சோ வைராக்கியம் மீன்ஸ் இந்த டிராப் பண்ணணும். எதெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் டிராப் பண்றது. சோ ரிமூவல் ப்ரோக்ராம், ப்ராஜெக்ட் ஒர்க் வைராக்கியம். அப்படின்னா என்னன்னா, சோ நான் எதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணிருக்கேனோ அது பிரச்சனை இல்லை. எது ஒண்ணு நான் நீட் ஆயிடுறதோ, என்னுடைய அத்தியாவசியமா ஆயிடுறதோ, அதுலதான் பிரச்சனை வரும். நான் பிடிச்சுட்டு இருக்க வரைக்கும் அதை விட்டுற கூட முடியும். அது என்ன பிடிச்சிருத்துன்னு வச்சுங்க, நான் நினைச்சாலும் விட முடியாது. அதனால நம்ம இங்க என்ன சொல்றோம், நீ ஹோல்டு பண்ணிக்கோ, ஆனா அது நம்மள ஹோல்டு பண்ற மாதிரி பண்ணிடாத. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் அப்படி சொல்லுங்க. அதனால வைராக்கியம் என்றது டிராப்பிங் எவ்ரிதிங், நீடு டிராப்பிங் ப்ரோக்ராம் வைராக்கியம். சரி, அந்த வைராக்கியம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும், எத்தனை வைராக்கியம் இருக்கணும், எவ்வளவு வைராக்கியம் இருக்கணும்? ஓரளவுக்கு இருக்கிறது, சும்மா இன்னும் சில இடத்துல தான் இருக்கிறது. பொறுமை, ஒரு கொசு பொறுமை. நான் வந்து நெட் எல்லாம் கட்டிருக்கேன், ஒரு 2 கொசு தான் உள்ள வச்சுக்கிட்டேன், மஸ்கிட்டோ உள்ளர. பொறுமை, அது பொறுமை, தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு. அதனால இங்க சொல்றாரு அத்தியந்த, எப்படி வைராக்கி இருக்கணும், அத்தியந்த வைராக்கி இருக்கணும். சரி, எது எதுல வைராக்கி இருக்கணும்? அனுபவிக்க கூடிய, இதுவரைக்கும் அனுபவிச்சது, இனிமேல் அனுபவிக்க கூடியது, அதெல்லாம் வைராக்கி இருக்கணும். வைராக்கியம் என்ன? ரெனன்சியேஷன். அனுபவிச்சதுல இருந்து விடுதலை ஆகணும். அனுபவிக்க போகக்கூடியதுலயும் விட்டணும். ஓகே, அனுபவிச்ச ஜூஸையும் விடணும்.
அனுபவிக்காத ஜூஸையும் விடணும். ஜூஸ் இருக்குன்னு இப்ப இனிமே வெயில் காலம் வருது, ஜூஸ் விடணும்னா நீங்க வாயில விடுறது இல்ல. அது இல்லைன்னா என்னால முடியாது. என்னாலப்பா நான் வந்தேன்னா இந்த மாதிரி மே மாசம் சம்மர் வந்துச்சுன்னா என்னால அதெல்லாம் இல்லாம நல்லா தாங்க முடியாது. அப்படி இவர் ஹோல்ட இருந்தா சாப்பிடு, அது இல்லைன்னா அப்படின்னு ஒரு சொல்றைய அதை விடணும். ஓகே, சோ அதனால absence of attachment and hatred. வைராகியம் is equal to absence of hatred and attachment. hatred விடணும். hatredோட இருக்கவன் மோட்சத்துக்கு ரொம்ப கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். உள்ளுக்குள்ள எனி ப்ராப்ளம் இருந்தா ப்ராப்ளம் தான். அதனால நோ ஹேட்ரேட். அது போல சரி அட்டாச்மெண்ட் இது விட்டோம்னா அது நம்ம மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு பழக்கமா டேம் இல்லைன்னா ஏடும். ஒண்ணு ஹேட்ரேட், ஒண்ணு விருப்பு, இல்லாட்டி வெறுப்பு. விருப்பு வெறுப்பு ராகத்வேஷத்திலிருந்து விடுதலை ஆகணும். அல்டிமேட் ராகத்வேஷ அதீதவ வைராக்கிய. ராகத்வேஷ அதீதவம் வைராக்கியம். அதீதவம் என்ன? இது அனித்திய வஸ்து அப்படின்னு புரிஞ்சிக்கிறது. அனித்திய வஸ்து, அனித்திய வஸ்துல இருந்து வித்ராயல் பண்றது வைராக்கியம். அப்ப அனித்திய வஸ்துன்னா என்ன? டெம்பரவரியா இருக்கிறது. டெம்பரவரியா இருக்கிறது என்ன? முன்னாடி இருக்க போறதில்ல, பின்னாடி இருக்க போறதில்ல, ரெண்டு இல்லைக்கு நடுவுல இருப்பதும் இல்லை தான் அப்படின்றார். சொல்றாரு. இது செகண்ட் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. நாம ரெண்டு பேரும் இல்லாமல் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை அப்படின்றார். இது மேல ஒரு குழப்பம் முடியாது. அவங்க ஏற்கனவே குழம்பு போயிருக்கான். நாம இல்லாமல் இருந்ததில்லை, எப்பொழுதும் இல்லாமல் இருக்க போவதே இல்லை அப்படின்றார். அதனால எப்ப ரெண்டு இல்லை ஆகிறதோ, முன்னாடி இல்லை பின்னாடி இல்லைன்னா இருக்கும்போது இல்ல. அது எப்ப முன்னாடி இருக்கிறதோ பின்னாடி இருக்கிறதோ அப்ப இப்பவும் இருக்கிறது. அதனால அனித்திய வஸ்து முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது, நடுவுல டெம்பரவரியும் கிடையாது. அது சும்மா இருக்குது, ஒப்புக்கு சப்பான். அதுல இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. நீ டிராப் அவுட் பண்ணு, அதுல சத்தியத்துவ புத்தி வைக்காத. வைராக்கியம். இந்த பானை களிமண்ல இருந்து உற்பத்தி ஆகிறது. பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பானை கிடையாது. சப்போஸ் பானை போட்டு உடைச்சுட்டா பானை கிடையாது. பானை முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது, நடுவுல மாத்திரம் என்ன இருக்கிறது? பானைன்னு இருக்கிறது. நாம அண்ட் ரூபா, அவ்வளவுதான். மொத்தம் அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன இருக்கிறது? பானைக்கு நாம அண்ட் ரூபா, அவ்வளவுதான். களிமண் இருக்க, களிமண் இருக்குன்னு சொன்னா வேற எங்கேயும் நமக்கு களிமண் இருக்குன்னு அர்த்தம். அது செப்பரேட் என்ட்ரி. அது புரியுதா? அது முன்னே இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, கடைசியில இருக்கிறது. அதுக்கு இதுக்கு பானைக்கு சம்பந்தம் இல்லை. பானை செப்பரேட். ஓகே. அதனால எப்ப முன்னிலையோ பின்னிலையோ அது நடுவுலையும் இல்லை. அப்படிப்பட்டது அனித்திய வஸ்து, டெம்பரவரி. டெம்பரவரியா இருக்கிறதுக்கு எதுக்கு கஷ்டப்படுவோன்னு? அந்த டெம்பரவரியா இருக்கிறத வித்ராயல் பண்ணு. வித்ராயல் பண்றது என்ன? இன்னைக்கே நான் போனதும் எல்லாத்தையும் வித்ராயல் பண்ணி வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாம் வித்ராயல் எடுத்துட்டு பண்ணு. இப்பதான் நான் கிளாஸ் போயிட்டு வந்தேன். நான் அப்படி வந்துட்டா குட். அங்கே ஒரு அரச மரத்துல பார்த்து உட்காந்து என்ன ஆச்சு? அவர் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாரு. அப்படி சொல்லல. ஒன்லி ஃபார் மென்டல் ரினன்சியேஷன். மைண்ட்ல விடணும். புரியுதா? நீங்க போய் சொன்னீங்கன்னா சொந்தக்காரெல்லாம் எடுத்துட்டு போடுவான். அது சொல்லக்கூடாது. அது அனித்திய வஸ்து, நிலையற்ற பொருளை டெம்பரவரி அப்படின்றத அதை விடணும். அப்படி விட்டுட்டோம்னா அது கரெக்ட். அதனால அடுத்தது மூணாவது குணம் என்ன சொல்ற? சமாதி சக்க சம்பத்தி. இந்த மனசை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக சொல்றாரு. அடுத்தது ததா சம தம திதிக்ஷா. அங்க கூட்டிட்டு காட்டுறாரு. நம்ம எல்லாம் மீதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இங்க திருப்பி வந்து எக்ஸசைஸ் பண்றாரு. சம
சமன்றது என்ன? தாட் டிசிப்ளின். தாட் டிசிப்ளின். எனி ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் யுவர் தாட். ஓகே, அதனால சோ லைஃப் இஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட். லைஃப் இஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட். யுவர் ஆக்ஷன் ஒன்லி ஃபார் தாட். வித்தவுட் தாட் நோ ஆக்ஷன். அப்ப தாட் டிசிப்ளின் இஸ் கொண்டு தம் சமஹா. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே எண்ணத்தை ஒழுங்குபடுத்தினோம்னா மீதெல்லாம் சரியாயிடும். ஏன்னா அந்த தாட்டு தான் வாயில வார்த்தையா வருது, வாயில வர வார்த்தை தான் செயலா புரியுறது, அந்த செயல் தான் திரும்ப திரும்ப செய்யும்போது நமக்கு பழக்கமாகிறது, அந்த பழக்கம் தான் நம்முடைய பர்சனாலிட்டி ஆகிறது, ஆளுமை ஆகிறது, அந்த ஆளுமை தான் நம்முடைய வாழ்க்கை. எப்படி? இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறது யாரு? எண்ணங்கள், விருத்தி. அந்த விருத்திய டிசிப்ளின் பண்ணு. அந்த பதஞ்சலி யோகி பஞ்ச விருத்தி தவ்யா, 5 விருத்தி இருக்கிறது. கிளிஷ்டா அக்லிஷ்டா, தன்னிரோதா, சித்த விருத்தி தன்னிரோதா. மன கட்டுப்பாடு வேணும், விருத்தியை கட்டுப்படுத்து, சித்தத்தை கட்டுப்படுத்தினா. ஏன்னா தாட்டு புறப்படுற இடம் ரூட்டு சித்தம். ஏன்னா உன் சித்தம் கலங்கி போச்சா? ஏன் இப்படி பேதலிக்கிற, இப்படி பேசுற சொல்றல? கரெக்டா தான் சொல்றாங்க, ஆனா புரியாம சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால யுவர் தாட் டிசிப்ளின் சமஹா. ஏற்கனவே நம்ம சமஹெல்லாம் பேசிருக்கோம், அதெல்லாம் எடுத்து திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதையும் சேர்த்து இங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் இங்க சேர்த்துக்கணும். மொத்தத்துக்கு தனியா எழுதி சமஹா செப்பரேட்டா எழுதணும். சமஹா 15 மார்க்கு, அரை பேஜ் எழுதவும் அப்படின்னு. ஓகே, அதுக்கு அடுத்து தமஹா. தமிழ்ன்றது என்ன? இவர இப்ப ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபேன்ல என்ன பண்ணுவாங்க? இங்க ரெகுலரேட்டர் இருக்கு, குறைச்சிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விஷயம் இருக்கிறது. ஓகே, சோ நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம், ஸ்பீட் வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். யுவர் ஆல் சென்ஸ் ஆர்கன்ஸ் அது யூஸ் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டா தமஹா. எப்படி இது இருந்தா எப்படி எவ்வளவு கஷ்டமா ஆனந்தமா இருக்கும் இல்லையா? ஆனந்தமா. இந்த கஜூல் முந்திரி கத்துலி ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து வச்சிருக்கேன் நானு, தின்னு போச்சு. இப்போ வேற வழியா ஏற்கனவே ஸ்வீட், அது ஸ்வீட்டுக்குள்ளேயே ஸ்வீட் டேஸ்ட். எது 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 கண்ட்ரோல் பண்றது? இப்போ டங்கு கண்ட்ரோல் பண்றது. புரியுதுல? நமக்கு பிடிச்சாயிட்டோம், அது இது சாப்பிடலாம், ஒண்ணு போறோம், இன்னொன்னு 2 3 அது டேஸ்ட். நாக்கு டிசைட் பண்றது, நான் டிசைட் பண்ணல. எது டிசைட் பண்றது? ஒரு கல்லு உப்பு வேண்டாம், பசிக்கிறது வேண்டாம். எது கண்ட்ரோல் பண்றது? ரெகுலர் பண்றது எது? நானா டங்கா? அதே போல உங்களுக்கு பிரதானமா 10 சென்சஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, அப்புறம் 10 சென்சஸ் இருக்கிறது. புரியுதா? அதெல்லாம் போட்டு பாருங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணணும். நமக்கு எங்க காலையில இருந்தா ராத்திரி வந்துருது, நேரமே இல்ல. அதை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல, அவ்வளோ ரஷ்ஷா பண்ணிட்டு. சரி, ஒரு 60-70 வயசு ஆனவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. என்னப்பா அவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணி என்ன பண்ணின, என்ன ஏது பண்ணின, என்ன பண்ணினோம், என்னக்கா 60-70 வயசு உள்ளவங்க நம்மள மாதிரி வேகமா பண்ணிருந்தால, அவன் என்ன பண்ணி முடிச்சியா? இன்னத்தை சாதிச்ச நீ இந்த 50 வருஷம் ஃபீல்டு ஒர்க் வந்து நீ என்னத்தை முடிச்ச கேட்டு பாரு, கேட்டு பாரு. அப்ப நம்ம கொஞ்சம் உஷாராய்க்கலாம். 70 போய் व्यसனப்படுறதுக்கு பதிலா இப்பயே व्यसனப்படுங்கன்னு சொல்லல, அலர்ட்னஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு எங்க நம்ம கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும், அது நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். அதனால தமஹா அப்படி சொல்ற. ரெகுலரேஷன், புலன் கட்டுப்பாடு. புலன் கட்டுப்பாடு நிறைய பேருக்கு பயம் இருக்கிறது. அப்ப என்ன நம்ம ஜடமா இப்படியே இருக்கிறதுக்கா? அப்படி இல்ல, செய்ய வேண்டியது செய்ய, ஆனா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. அதுக்குதான் தமஹா. அதுக்கப்புறம் என்ன சொல்ற? திதிக்ஷா. திதிக்ஷா strengthen your mind.
சோ பலமான மனசு உண்டாக்கணும். திதிக்ஷா மீன்ஸ் ஸ்ட்ரென்த் யுவர் மைண்ட். அதனால சோ நமக்கு வந்து அப்ஸ்ட்ரகிள்ஸ், சோ மெனி அப்ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் பொறுத்துக்கிற அளவுக்கு என்னுடைய மனசு சக்தி இருக்கு. ஆனா நமக்கு மத்தவங்களுக்கு யாராவது ப்ராப்ளம் வந்துன்னு வச்சுக்கா, அதெல்லாம் வரும்பா, வாழ்க்கை அப்படிதான் வரும், பொறுத்துக்க, அது சாதாரணமா சொல்லுவோம். ஏன் அதே ப்ராப்ளம் எனக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோ, அப்ப நம்மளா பொறுத்துக்க முடியாது. என்னால பொறுத்துக்க முடியல, என்னால தாங்க முடியல, அது வேற வாய் விட்டு வேற சொல்லுவோம். அதனால டாலரன்ஸ், எவ்வளவுக்கு எவ்வளவு டாலரன்ஸ் இருக்கிறதோ அந்த விகிதாச்சாரத்தை பொறுத்து பொறுமை, சகன். அதனால இவர் எல்லாம் டபுள் டபுள் இருக்கிறது. அந்த ரெண்டு விஷயத்துல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போகாம பொறுத்து கொள்றது சகனம். அது ஷமஹா. ஷமஹால இருந்து சாந்தி கிடைக்கிறது. சாந்தி எதனால கிடைக்கிறது? ஷமஹா, பொறுத்து கொள்றதுனால. எப்படி பொறுத்து கொள்ளணும்? சகனம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஏத்துக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன? பொறுமை, திதிக்ஷா. அப்ப திதிக்ஷா, சகனம், ஷம, சாந்தி எல்லாம் ஒண்ணுதான். அதாவது திதிக்ஷாவுடைய ரிசல்ட் சாந்தி. யாரு சாந்தி இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஷம இருக்கும், ஷம இருக்கிறவங்களுக்கு சகனம் இருக்கும், சகனம் இருக்கிறவங்களுக்கு திதிக்ஷா இருக்கும், திதிக்ஷா உள்ளவங்களுக்கு சாந்தி இருக்கும். டாலரன்ஸ், மோர் டாலரன்ஸ், மோர் அக்செப்டபிள். அக்செப்டபிள்னா அநியாயம் நடக்கிறது அக்செப்டபிள் இல்லை. So acceptor means இந்த ஆளு இப்படித்தான், இந்த சிச்சுவேஷன் இப்படித்தான், அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எனி சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? உபரதி. இங்க உபரத்தினா என்ன சொல்றாரு? சந்நியாசம். சங்கர் ரெண்டு ஃபோல்டர் சொல்றாரு. விவேக சூடாமணியில ஒரு ஐடியா சொல்றாரு, தத்துவபதத்துல ஒரு ஐடியா சொல்றாரு இல்லையா? சோ முன்னாடி சொன்னது வேற ஒரு ஐடியா சொன்னாரு, இப்ப இங்க சொல்றது அவர் சொல்றது வந்து நியாசஹா, சந்நியாசஹா. உபரதி மீன்ஸ் சந்நியாசம். அப்ப என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம எல்லாம் யாரு? கிரகஸ்தர்கள். கிரகஸ்தர்கள் எப்படி சன்னியாசி ஆக முடியும்? கிரகஸ்தர்கள் கூட சன்னியாசி ஆக முடியும். அனாஸ்ரிதா கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியகா சச சந்நியாசிச்ச யோகிச்ச நிர்ண சாக்ரியா. கிருஷ்ணா கீதையில சொல்றார். அவனே சன்னியாசி, அவனே கர்மயோகி. யாரு? எதெல்லாம் விட்டாட்டோனோ, கர்ம பலத்தினுடைய காரியத்தை எதிர்பார்க்காம செய்யறவன் எவனோ அவன்லாம் அவனே சன்னியாசி அப்படின்றார். கிரகஸ்தனிய சன்னியாசி சொல்றார். அப்போ நாம வந்து கிரகஸ்தலா இருக்கும்போது எப்படி நம்ம வந்து கிரகஸ்தலா இருக்கும்போது சன்னியாசி ஆக முடியும்? இந்த வார்த்தையே பயமா இருக்கிறது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லணும்னா சன்னியாசினாலே ஒரு மாதிரி பாப்பான். டவுன் பஸ்ல மாதிரி இருக்கும். டவுன் பஸ்ல பாஷை தெரியுமா உங்களுக்கு? நான் திருச்சியில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நான் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு சென்னைக்கு வந்தேன். சென்னை தான், ஆனா கூட சென்னை புதுசா போச்சு எனக்கு. ஒரு வார்த்தையும் ஆனந்தமா கேட்டு இருந்தேன். டவுன் பஸ்ல ஏறி இருந்தேன். ஐயா அப்படின்னு ஐ என்ஜாய்டு வார்த்தை. ஒரு வார்த்தைக்கு ஐயா மூஞ்சப்பாரு குருமா. அது மாதிரி சன்னியாசி சொன்னா இந்த மாதிரி பாஷையில சேர்த்திருக்காங்க. சன்னியாசின்னா சன்னியாசி சன்னியாசி அது உயர்ந்த வார்த்தைன்னு முதல்ல புரியணும். அதுக்கப்புறம் நான் அப்படி ஆகணும்ன்றது அதை விட இன்னும் அலர்ஜி. அது என்ன செய்யணும்னா சன்னியாசின்றது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கணும், குறைக்க வேண்டியதை குறைச்சிக்கிறது சன்னியாசம். ரிலேட்டிவா சன்னியாசியாரு கிரகஸ்தனா இருக்கணும். டோட்டலா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தேவையில்லை. மென்டல் ரினன்சியேஷன் நியாசகா சன்னியாசகா. நியாசகனா விடுறது. சம் பிளஸ் நியாசகா சன்னியாசி. சம்னு எல்லாத்தையும் விட்டவன். அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா உபயோகப்படுத்திருக்காரு. நியாசகா கொஞ்சம் குறைச்சுக்கப்பா ப்ளீஸ்.
எப்ப பார்த்தாலும் எதுலயும் ஃபுல் டைமா 24 மணி நேரம் துட்டு தேடிட்டு இருக்கிய, அதுல ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணு. இந்த சத்தியத்தை பாரு. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் உபதேசம் பண்ணது உனக்கு நேரம் கிடைக்காதா? விவேகானந்த சுவாமி கேட்கிறார். இது வந்து சும்மா ஆரண்யத்துல உரிச்சுக்குள்ள போய் உட்கார்ந்து சொல்லப்பட்ட விஷயம் இல்ல. இது எஸ்பெஷலி பகவத்கீதை பேட்டில் ஃபீல்ட்ல சொன்னது, சுறுசுறுப்பான ஆளுக்கு சொல்லப்பட்டது, நகரத்தில் உள்ளவனுக்கு சொல்லப்பட்டது, நிறைய உபநிஷத்து. அப்படின்னா அவனுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நேரத்தை கொடுக்கணும். அதாவது உன்னுடைய நிஷித்த கர்மாவை செய்யவே போகக்கூடாது. காமிய கர்மாவை கொஞ்சம் குறைச்சிக்கோ. காமிய கர்மா என்ன? எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் பிளான் போட்டு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு புத்தி எல்லாம், புத்தி சக்தி நமக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ டேலண்ட், அதெல்லாம் ஒன்லி ஃபார் மணி மேக்கிங். சில பேர் ராத்திரி எல்லாம் எப்படி போட்டா இருக்கும், அப்பப்போ உட்காந்து கணக்கு போடுவாங்க. இதுவரை சம்சாரம் இது எப்ப இந்த மெச்சூர் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எப்படி எப்ப மெச்சூர் ஆகும், அது இந்த வயசான காலத்துல போட்டுருவானா, இதே வச்சிடும். பகவான் கோவிந்தன் ஒரு நாள் கூட ஞாபகம் வர. ஏன்னா ஒரு வயசானவரோட கூட இருந்தேன் ஜி. இப்போ எனக்கு இந்த 15 என்ன வேற சம்சாரம் 15 எனக்கு ஞாபகம் படுத்துங்க, மெச்சூர் ஆகும். இது வேற. அவர் ஒரு 7 டெபாசிட் பண்ணிருந்தாரு. அதனால அதுக்கப்புறம் பிராயச்சித்த கர்மா எப்ப பார்த்தாலும் ஜாதக கட்ட தூக்கிட்டு போக கூடாது. இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதை குறைச்சுட்டா சபிஷியன்டான டைம் ஆத்மீக விஷயத்துக்கு கிடைக்கும். அப்படி இதுக்கு பேர் சன்னியாசம். இதுக்கு பேர் உபரதி. உபரத்தினா சமதமாவ மெயின்டைன் பண்றது உபரத்தின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இங்க வந்து சன்னியாச பண்றது தத்துவபோதத்தினுடைய விஷயம். அந்த விஷயத்தை இங்கேயே சொல்றாரு. அதனால இப்படி நம்மளுடைய சர்வ தர்ம அனுஷ்டானம் உபரதி, ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்றது உபரதி. அது தத்துவபோதத்துல சொன்ன விஷயம். அதனால கிரகஸ்த ஆல்சோ சன்னியாசி தான். எப்படிப்பட்ட இருக்கணும் அவன்? அந்த ஸ்ரத்தா, சமாதானம், முமுட்சுத்துவம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதுல சேர்த்துட்டு இந்த பிரவர்த்தியில இருந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி மார்க்கத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வகுப்பு வந்திருக்கீங்க இல்லையா, இது வந்து நிவர்த்தி மார்க்கம். அதாவது உங்களுடைய பிரவர்த்தி என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை டயத்தை குறைச்சு இங்க டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதுல பிரவர்த்தி பண்றதுக்கு பேரு நிவர்த்தின்னு பேர். ஏன் நிவர்த்தி? ஏற்கனவே பிரவர்த்தி பண்ணதை விட்டதுனால நிவர்த்தி. அதனால இது பிரவர்த்தின்னு சொல்லக்கூடாது. இது நிவர்த்திய செய்யறதுக்காக இந்த கிளாஸ் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஓகே, அப்படி செய்யக்கூடிய விஷயம் தான் இது. ஓகே, அடுத்தது 70வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பாருங்க. இதுல ததஹனா தேர் ஆஃப்டர் ஸ்ருதி. ஸ்ருதினா சிரவணம். சிரவணத்தினால பண்ணி இத கொண்டு வரணும். இந்த மோக்ஷஸ்ய ஹேது பிரதம நிகத்யா. இந்த மோக்ஷ இது எப்படி கிடைக்கும்? பிரதம நிகத்யா, முதல்ல இதனுடைய நம்முடைய இதுதான் என்னுடைய முழு 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 பிரியாரிட்டி. அப்படி யாருக்கு இருக்கானோ அவன் என்ன பண்ணும்? ஸ்ருதி. ஸ்ருதினா இங்க நம்ம வேதம் இல்ல, ஸ்ருதின்னு சிரவணம். சிரவணம் கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்கணும்? மனனம், தத் மனனம். சோ ஸ்ருதி ச மனனம். ஞாசகா பிரசக்தாக்கில கர்மாணாம் புருஷம். புருஷம்னா நிச்சயமாக செய். பிரசக்த அகில கர்மாணாம் சந்நியாசகா. இது வரைக்கும் என்னுடைய ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கிறதோ டோட்டல் ஆக்டிவிட்டிஸ். புருஷம் டோட்டலா அந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்ராயல் பண்ணிட்டு நான் இதுக்கு வரணும் அப்படின்னு கர்மாணம் அகில கர்மாணம் சந்நியாசகா அப்படி சொல்றாரு. அப்படி வரும்போது
நம்முடைய இந்த விஷயத்துக்காக டோட்டலா வரும்போது நமக்கு இதுல விஷயம் புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது நம்மளுக்கு 69 சொல்லி முடிச்சாரு. இப்ப 70 என்ன சொல்றாரு பார்க்கலாம். ததஸ்ருதி தன்மனனம் சதத்வம் ஞானான்ஸ்ரம் நித்ய நிரந்தரம் முனேஹே ததோ விகல்பம் பரமேத்ய வித்வான் இஹைவ நிர்வாண சுகம் சம்ருச்சதி. ததஹா thereafter இது பெருசு. இது வரைக்கும் சாதன சதுஷ்டயா யோகியதெல்லாம் அடைந்த முமுக்ஷுக்கு இப்ப ஒரு சப்போஸ் நீங்க சாதன சதுஷ்ட சம்பத்தி எல்லாம் முடிச்சுட்டீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு ஓகே, அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ததஹா ஸ்ருதி. ஸ்ருதினா சிரவணம். சோ சிரவணம்ன்றது என்ன? சோ இந்த செல்ஃப் நாலேஜ் பத்தி கேட்கறது எதுவோ அதுதான் சிரவணம். எங்கெங்கயோ ஹிஸ்டரி ஜியோகிராபி கேட்கறதெல்லாம் சிரவணம் இல்ல, காதால கேட்கறதெல்லாம் சிரவணம் கிடையாது. என்ன பத்தி எது கேட்கறதோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயம், வேதத்துல உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயம் எதை கேட்கிறோமோ அதற்கு பேரு சிரவணம். வேற எதையோ கேட்டுட்டு எல்லாம் வரக்கூடாது. அப்படி கேட்ட விஷயத்த சோ நமக்கு கேட்ட விஷயத்துல என்ன வரும்? டவுட் வரும். என்ன டவுட் வருது? நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரண்ட், கேட்கப்பட்ட விஷயம் டிஃபரண்ட், நம்முடைய அனுபவம் எப்பவுமே டிஃபரண்ட். லிட்டில் லிட்டில் ஸ்டார், அதுக்குள்ள இன்னொரு பாட்டு என்ன பாட்டு? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். என்ன பொய் சொல்லி கொடுக்கும் குழந்தைகளுக்கு, அபத்தமான பொய். அது லிட்டில் ஸ்டார் கிடையாது, அது பூமியை விட ரொம்ப பிரம்மாண்டமான பெருசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தலைக்கு மேல பூமியை விட பெருசு பெருசா தலைக்கு மேல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். ஆயிரக்கணக்கான நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான பூமி உருண்டையை விட பெருசு எதிர்க்க இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க டபான்னு கீழே வந்து ஊந்துச்சுன்னா அது மாதிரி அது புறப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி கீழே வருது. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டிராவல் பண்ணிட்டு ஓப்பா பெரிய பிரமிப்பா இருக்கிறது. லிட்டில் ஸ்டார் நம்ம அனுபவம் லிட்டில் ஸ்டார் இருக்கு. ஓ பியூட்டிஃபுல் நட்சத்திரம், நட்சத்திர தாரகை எல்லாம் வேற கிடைச்சு சொல்லு. அதனால சில லேடிஸ் எல்லாம் நடிகெல்லாம் தாரகை எல்லாம் போட்டுருக்கு. என்ன அர்த்தம்? குண்டு பப்பான்னு இருக்க அர்த்தம். அது பூமியோட பெருசு அதுன்னு அர்த்தம். இதுல இன்டர்பிரேட் பண்ண சரியா இருக்கும். ஓ கரெக்ட் கரெக்ட், நட்சத்திர தாரகை தான் நீ. ஒன்லி ஃபார் வேதாந்தி மட்டும்தான் அது ஜாயின் பண்ண முடியும். நட்சத்திர தாரகையா எப்படி திட்டலாம்? நீ கூட நட்சத்திர தாரகை. யார் கொஞ்சம் ஃபேட்டா இருக்காலும் அவன் போய் நீ நட்சத்திர தாரகைன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார், இது சூப்பர் ஸ்டாரா? என்ன அர்த்தம் சூப்பர் ஸ்டார்னு யோசிச்சுப்பார். அதனால நம்முடைய அனுபவம் வேறாக இருக்கிறது, தத்துவம் வேறாக இருக்கிறது. தத்துவம்னா உண்மை வேறாக இருக்கிறது. அப்போ அத சரியான விதத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றது, அதுக்கு பேரு மனனம், தத் மனனம். ஓகே, அப்போ நம்ம கிட்ட இருக்கிற சிரவணம்ன்றது டெக்ஸ்டுவல் பிரதானம். டெக்ஸ்ட் வச்சுட்டு புரிஞ்சுண்டு அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் முக்கிய பிரதானமா சென்ட்ரல் ஸ்கீம் என்ன சொல்றது. இதே உபநிஷத்து வச்சுட்டு பஞ்சீகரணம் வரும், அது வரும், இது வரும், சிருஷ்டி எல்லாம் சொல்லும். ஓ வேதா இது சொல்றது அது சொல்றதுன்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். அதனுடைய இம்பார்ட்டன்ட் விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சிரவணம். சென்ட்ரல் டீம் என்ன இருக்கிறது, அதுல தாற்பரிய முக்கியத்துவம் என்ன இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கலன்னா இவ்வளவு டைம் கேட்டு பிரயோஜனம். அதனால இது டெக்ஸ்டுவல் பிரதானம் இஸ் ஈக்குவல் டு சிரவணம். ஏன்னா டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் தான், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அது லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட். சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும். ஒரே விதத்தை இன்டர்பிரேட் பண்ணி வேற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம்.
அதனால சென்ட்ரல் டீச்சிங் என்ன இருக்கிறதோ முக்கிய தாத்பரியம் அதை புரிஞ்சுக்கணும். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அதனுடைய எசன்ஸ், அதுதான் சாரம். அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சிரவணம். ஓகே. சோ அதுக்கப்புறம் மனனம்ன்றது என்ன? நம்முடைய இன்டலெக்சுவல் பிளாக் இருக்கிறது. இன்டலெக்சுவல் பிளாக் எதுலாம் இருக்கு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறது, அதை ரிமூவ் பண்றது மனனம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா, சிரவண மனனம் முடிச்சுட்டீங்க, கன்வின்ஸ் ஆயிடுச்சு, இவர் புத்தியில கன்வின்ஸ் ஐ ஆம் த பிரம்மன் அப்படி புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது நம்முடைய எமோஷனல் பிளாக்னஸ் நிறைய இருக்கிறது. காம குரோத லோப மத மாச்சரிய அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வெரி டிஃபிகல்ட், லாங் டைம். இப்ப சப்போஸ் தப்பி தவிர ஒரு 100 கிலோ 200 கிலோ செத்து போயிடுவேன். ஒரு 110 கிலோ வெயிட் போட்டுதுன்னு வச்சுக்கோ, வெயிட் உடம்பு 110 கிலோ வரைக்கும் பாத்துருக்கேன் நான். அப்படி வருவாரு வெயிட்ட குறைக்கணும், ஒரு வாரம் தான் இருப்பேன், அதுக்குள்ள பண்ணிடுவீங்களா? இன்னொரு ஃபாரின்ல இருந்து ஒரு இது வருது, டேப்லெட் 5000க்கு 5 kg குறையும், நீ 15,000க்கு 15,000 குறையணும். கரெக்டா தான் இருக்கு. இங்க ஒரு டாக்டர் இருக்காரு, என்கிட்ட வந்து உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றேன், அவ்வளவு கேஜி எல்லாம் குறைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 15 கிலோ குறைக்கணும்னா அதுல 15,000 கொடுக்கணும்னு சொன்னா அதை நினைக்கும் போது இவன் வெயிட் குறைஞ்சிடும் அப்படி சொன்ன. ஆஃப்டர் ஆல் ஒரு 1 kg 2 kg குறைக்கிறதுக்கு 100 தடவை எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கேன். நம்ம பாடிய மைண்ட்ல இருக்கிற விஷயம் அக்குமுலேட் பண்ணதை ரிமூவ் பண்றதுக்கு வெரி லாங் டைம் எடுத்துக்கணும். அதெல்லாம் சொல்றாருங்க. ஸ்ருதி தன்மனனம் தது உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பத்தின டைரக்ட் விஷயத்த குரு மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு சிரவண வித்யாக மனனம். சிரவண வித்யாக மனனம்னா சிரவணத்துல கேட்டதையே மனனம் செய்யணும். நீ சொந்தமா மனனம் செய்யக்கூடாது, யுக்தியில பண்ணிக்கூடாது. எதை கேட்டோமோ அந்த விஷயத்துல கொஸ்டின்ஸ் கேட்டு டீச்சரோட உட்கார்ந்து நீங்க அதனால் கன்விக்ஷன் ஆகணும். ஓகே. சத்தத்துவ தியானம். சத்தத்துவ தியானம் என்ன? எது ட்ரூத்தோ சத்தியத்தோ அகம் பிரம்மாஸ்மி அத தியானம் பண்ணணும். ஓகே. அது சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? பிரம்மன் அல்ல ஆத்மன். அந்த விஷயத்தை தியானம் பண்ணணும். சப்ஜெக்ட் மேட்டர் அது. எவ்வளவு நாள் பண்ணணும்? சிரம்னா நீண்ட காலம். சிரம்னா நீண்ட காலம். ஓகே. நீண்ட காலம் எடுத்துக்கணும். இது ஷார்ட் டேர்ம் இல்ல. ஓகே. ஷார்ட் டேர்ம் இல்ல. பட்னி போடுறேன்னு சொல்லிட்டு இது இருக்கு பாருங்க, இந்த இளநீர் குடிச்சு அடுத்த 10-15 நாள் கழிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ ஏறிடுது. ஏன்னா அது இளநீர்ல இது இருக்கும் பாருங்க, அது சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் போடும் 10 நாளுக்கு பிறகு. அதனால தியானம்ன்றது எவ்வளவு காலம் பண்ணணும்? சிரம் நித்தியம் நிரந்தரம். நித்தியம்னா சரி நான் சிரம் நீண்ட காலம் பண்றேன், ஆனா விட்டு விட்டு பண்றேன். இப்ப நீங்க கிளாஸ்க்கு வந்து அடுத்த மாசம் வரேன், அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு வரேன். அப்படி இல்ல. ரெகுலரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். சரி ரெகுலரா வரேன், நானு வந்தா ரெகுலரா வந்துடுறேன், இல்லன்னா இடையில விட்டுடுறேன். நிரந்தரம் நோனோ, இடையராது இருக்கணும், அதே மூச்சா இருக்கணும். ஓகே. அப்படி இருக்கணும். அதுதான் பதஞ்சலி என்ன சொல்றாரு? சது தீர்க்க கால நைரந்தரிய தொடர்ச்சியா இருக்கணும். நீண்ட காலம். இங்க நீண்ட தீர்க்க காலம் தானே பார்த்தேன், இன்னும் தமிழ் வந்துட்டு தீர்க்க கால. ரொம்ப காலம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? விட்டு விட்டு பண்ணக்கூடாது, இடையராது பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். நைரந்தரிய சத்கார சேவித்தோ திருட பூமிகி. நீ நினைச்சபடி சாதிக்கிறதுக்கு முடியும், அப்பதான் முடியும். இது அப்படி யாரு ஒருத்தர் பண்றாரோ அவ யாரு? முனேகே சீரியஸ் சீக்கர், சின்சியர் சீக்கர், டெடிகேட் சீக்கர். சமர்ப்பணம் பண்ணி இதுக்காகவே வாழ்க்கைய ஒப்படைச்சவன் அவன்.
அப்பேற்பட்ட சாதகன் அவனுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டாப் பிரியாரிட்டி யார் கொடுக்கறானோ அவனுக்கு தான் இது சித்திக்காம். ததஹ வித்வான் அவிகல்ப பரம் ஏத்தைய. ததஹா thereafter அவன் எப்படிப்பட்டவன் ஆயிடுவான்? வித்வான் பரம் ஏத்தைய. பரம்னா பரம்பொருள், ஏத்தைய அடைவான், பரம்பொருளை அடைந்துடுவான். எப்படிப்பட்ட பரம்பொருள்? அவிகல்ப. அவிகல்பனா டிவிஷனல்லஸ். பிரிவுல இருந்து இவன் பிரிவற்ற நிலைக்கு போவான், ஜீவன் முக்தன் ஆயிடுவான். ஓகே, ஜீவன் முக்தன் ஆகிறது. அவிகல்ப பரபிரம்மம், அவிகல்ப பரபிரம்மம். சோ விகல்பன்றது டிவிஷன், பிரிவு. நான் வேற, நீ வேற, அது வேற, இது வேற. பேதம் துக்கம், அபேதம் சாந்தம், ஜீவன் முக்தி. ஓகே, அதனால எல்லாமே எது பிரிவற்றது? ஆகாசம் பிரிவற்றது. அப்போ அவிகல்பம் மீன்ஸ் ஆகாசவத். ஆகாசம் எங்க இருக்கிறது? எங்கும் இருக்கிறது. அப்ப அவிகல்பனா சர்வத்திர, எங்கும் இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் இருக்கிறது. சர்வவியாபி. சர்வவியாபி என்ன இருக்கிறது? என்ன எல்லா இடத்திலும் இருக்கிறதுன்னா குறைவற்றது. குறைவுள்ளது ஒரு இடத்துல இருக்கும், நிறைவுள்ளது எல்லா இடத்திலும் இருக்கிறது நிறை. ஃபுல்னஸ், பூர்ணம். ஓகே, அபூர்ணம் குறைவு, குறைவு துக்கம், நிறைவு ஆனந்தம். இந்த அவிகல்பத்தை நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா, ஹோம்வொர்க் பண்ணீங்கன்னா, அதுல இருந்து எல்லா விஷயமும் ஜீவன் முக்தனுடைய நிலைமை வரும். இவன் ஆனந்த சுரூபி, எங்கும் நிறைந்தவன், இவன் குறைவுள்ளாதவன், எல்லா இடத்திலும் இருக்க. எது மாதிரி? இவர் சொப்பன காலத்திலயோ இல்ல ஜாக்கிரத காலத்திலயோ டிவிஷன்ஸ் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது. ஆனா சுஷுப்தி நிலையில எப்படி இருக்கிறது? அங்க டிவிஷன் கிடையாது. அதனால சாட்சியா அங்க இருந்து இருக்கோம், ஆனந்த நிலையத்திற்கும். அப்ப முக்திகி, ஃப்ரீடம் ஃப்ரம் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு முக்திகி. ஓகே, அதனால டிவிஷன் தான் ப்ராப்ளம். அந்த டிவிஷனை எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? நிர்வாண சுகம் ருச்சதி. நிர்வாணம் மீன்ஸ் மோக்ஷம், மோக்ஷம் மீன்ஸ் ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தி மீன்ஸ் ஆனந்தம், ஃபுல்ஃபுல்னஸ், கம்ப்ளீட். எப்ப? இகையவ, இக ஏவ, இங்கேயே இப்பொழுதே அடைவான். அதனால 69-70 சம்மரைஸ் பண்ணி அந்த ஜீவன் முக்தன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டுனால யோகித அடைஞ்சு செகண்ட் சிரவண மனன நிதித்தியாசனத்தினால ஜீவன் முக்தன் அடையறத பத்தி இங்க சொல்லி முடிச்சேன். இன்ட்ரோடக்ஷன் தான், கவலைப்படாதீங்க. இன்ட்ரோடக்ஷன்ல சொல்ற சாதன சதுஷ்டத்துல ஞானத்துக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். அந்த ஞான சிரவண மனன நிதித்தியாசனம் ஒண்ணு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? நீ ஜீவன் முக்தனா ஆயிடுவ. ஜீவன் முக்தனா என்ன அர்த்தம்? இப்பயே மூச்சு இருக்கும் போது இந்த கான்சியஸ்லயே மற்றவருடைய சொற்கள் நம்மளை பாதிக்காது, ஆனந்தமா இருக்கலாம், நிறைவோட இருக்கலாம், மன நிறைவோட இருக்கலாம். அப்படி சொல்றதுதான் இந்த விஷயம். ஓகே ஓகே. 71 யத் போதவ்யம் தவேதானி ஆத்மனா ஆத்மான விவேச்சனம் தனுச்யதே மாயா சம்யக் ஸ்ருத்வாத்மன்யவதாரயாம். ஓகே, சோ இப்ப என்ன சொல்றாரு? முதல்ல கேள்வி கேட்டானே, இதுல 59லயா 49லயா 49ல கேள்வி கேட்டது. இந்த 20 ஸ்லோகம் வந்து இங்க அறிமுகப்படுத்தாரு. இங்க பாரு, ஆத்மா அனாத்மா விவேச்சனம் போத்தவ்யம். போத்தவ்யம் அப்படின்னா அறியப்படணும். ஏன் அறியப்படணும்? ஏன்னா இது சயின்ஸ்ல இல்ல, ஸ்கூல்ல இல்ல, ஜியோகிரபில கிடையாது, மீடியால கிடையாது, சயின்ஸ்லயும் கிடையாது. சயின்ஸ் வந்து கான்சியஸ் பிளஸ் மேட்டர் இருக்கிறது. மேட்டர் மத்ததான் சொல்றது, கான்சியஸ் பத்தி அதுக்கு
இன்னும் டிரைவ் பண்ண முடியல. அதனால என்னன்னா இது ஏற்கனவே நம்முடைய ஃபோர் ஃபாதர் சொல்லி வச்சிருக்காங்க. அங்க தெரிஞ்சுக்கோ, அறியப்படணும், போத்தவ்யம். எதை பத்தினது? ஆத்மா அனாத்மா விவேச்சனம், கான்சியஸ் கான்சியஸ் மெட்டீரியல், சேதனம் அச்சேதனம். ஒரு தத்துவம் சேதனம், இன்னொரு தத்துவம் அச்சேதனம். ஓகே, ஆத்மா பத்தி அனாத்மா பத்தி நீ டிஸ்கிரிமினேஷன் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோ. இதானின் தவ சொல்ல தவனா உனக்கு, இதானின் இப்படி சொல்லப்படுகிறது, இதானின்னா சொல்லப்படுகிறது. தத் மயா சம்யக் உச்சதே, யாரால சொல்லப்படுகிறது? மயா, என்னால். தது எது? அந்த தத்துவத்தை, ஆத்மா அனாத்மா விவேகம். நீ கேள்வி கேட்டிய, அந்த ஆத்மா அனாத்மா பத்தி விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோ. எப்படி கேட்கணும்? ஸ்ருத்வா, கவனமா கேட்டுக்கோ, கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ, கேர்லெஸ்ஸா இருக்காத. கிளாஸ் ரூம்ல ஒரு நிமிஷம் அங்க எங்க போயிட்டு வந்துடாத. பாலை வச்சுன, அது இன்னைக்கு என்ன பண்ணின, மூடினா மூடலையா, போச்சுன்னா இங்க ஸ்ருத்வா போச்சு, அடுத்த செகண்டே போச்சு. அதனால அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷன் இருக்கணும். அதனால அவதாரம் என்னன்னா, அசப்டிவ் யுவர் மைண்ட். உன் மைண்ட்ல இப்ப இங்க கேட்கிற விஷயத்தெல்லாம் இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுறக்கூடாது. கேட்கும் போதே அந்த இது கதை சொன்னல, எந்த பொம்மை நல்ல பொம்மைன்னு, ஒரு பொம்மையில காதல விட்டா இந்த காதல வரும், ஒரு பொம்மையில இங்க விட்டா இங்க வந்துடும், ஒரு பொம்மையில குச்சி விட்டா எங்க வராது. அதுதான் அவதாரைய, அந்த கதை தான் அவதாரைய. இப்ப இங்க ரெண்டு காதலையும் கேட்கணும். முதல்ல ரெண்டு காது வழியா கேட்டு வாய் வழியா போயிடக்கூடாது, உள்ளர போயிடும், ரத்த நாளங்களுக்கு எல்லாம் போயிடணும் இந்த ஞானம். சோ அதாவது இந்த ஞானம் இப்படித்தான் சொல்றாரு குருஜி, சொல்றாரு தத்துவமசின்னு சொல்றாரு. இல்ல சாஸ்திரம் சொல்றது தத்துவமசி சொல்றது. அப்படி பொத்தாம் போதுல ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி பேசக்கூடாது. நீங்க தான் அட்டாச்மெண்டே இருக்க கூடாது சொன்னீங்க. இது மை ஓன் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொந்த விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னுடையதா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்க கிளாஸ்ல கேட்கறதெல்லாம் என்னுடையதா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் அவதாரிய. அவதாரணம்னா நிச்சய ஞானம், கன்வின்ஸ் ஆகணும், புத்தியில கன்வின்ஸ் ஆகணும். ஓகே, அதுக்கு பேர் அவதாரிய. ஏ வித்வன், நீ புரிஞ்சுக்கோ, கேள்வி கேட்டிய, நான் இங்க சொல்ல போறேன், பிரிப்பரேஷன் பண்றாரு, காஷன் கொடுக்குறாரு. திடீர்னு கீதையில கிருஷ்ணா சொல்லிட்டே இருப்பாரு, கவுந்தேய உனதான் சொல்லிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன திடீர்னு கவுந்தேயன்னு சொன்னா எங்க இப்படி வேடிக்கை பாத்துருமா இருக்க? கேள்வி, சில பேர் கேள்வி கேட்டுருவான், கேள்வி கேட்டுட்டு சும்மா இருப்பான். கேள்வி கேட்டுட்டு அவர் பதில் எல்லாம் இவரு கேட்க மாட்டாரு. செகண்ட் கேள்வி வச்சு ஞாபகம் வச்சிருப்பான். இந்த கேள்வி கேட்டோமா, சரி நெக்ஸ்ட் கேள்வி அவர் எப்ப முடிவாரு பாரு. செகண்ட் கேள்வி கேட்டுருது. முதல் கேள்வி அதான் கேட்டுட்டு கேட்கல, கேட்டுட்டேன். கேட்டுட்டா போறது, கேட்கணும், கேட்டதை கேட்கணும். புரியுதா? ஸ்ருத்வா, கவனமா கேட்கணும். புரியுதா? நிறைய பேர் இல்லாட்டி கேள்வி என்ன கேட்பான், இதுதான் சின்ன கிட்ட கேட்டேன், தயானந்த கிட்ட கேட்டேன், பரமார்த்தம் கிட்ட, உங்ககிட்டயும் கேட்கறேன் சார். இதுவா ரொம்ப புனிதமான கேள்வி. ஒரு தடவை கேள்வி கேட்டு அதுல புரிஞ்சு விட்டுனா அடுத்தது கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேள்விக்கு இவர் எப்படி பதில் சொல்றாருன்னு பாக்கலாம். எப்படியா, எதுக்கு கேட்கிற கேள்வி? புரிஞ்சுக்கிறது கேட்கறியா இல்ல அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறியா? அதனால ஸ்ருத்வா, கவனமா கேள். அவதாரிய, கேட்டுட்டு கேட்காம இருக்காத, கவனமா கேட்டு உள்ள இருத்தி வச்சுக்கோ அப்படி சொல்றாரு. ஆத்மனின்னு உன்னுடைய உள்ளத்தில் பத்திரமா இருத்தி வச்சுக்கோ, அப்பதான் இந்த சப்ஜெக்ட் உள்ள போகும். அதனால நான் கவனமா இருக்கணும். அங்க சாவதான் சொல்றாரு, இங்க ஸ்ருதியே கவனமா உள்ளர ஆத்மனி, உன்னுடைய உள்ளத்துல நீ இருத்தி வச்சுக்கோ அப்படி சொல்லிருக்காரு. அதனால இந்த மாதிரி விஷயம் கேட்பான். அதுக்கப்புறம் 72ல இருந்து நமக்கு புது டாபிக் போறது. இந்த ஆத்மா அனாத்மா விவேச்சனம் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, அனாத்மா பத்தி இப்ப சொல்ல போற, ஆத்மா பத்தி சொல்ல போறதுல
ஏன் ஆத்மா பத்தி சொல்ல போறது இல்ல? ஆனா முதல்ல கேள்வி அப்படித்தானே வருது. இங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்றார் கேள்விய சங்கரர். ஏன்னா ஒரு சிஷியன் வரும்போது, யாரு பர்சன் வரும்போது நமக்கு முதல்ல தெரிஞ்ச விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்துக்கு கேட்கணும். அதுதான் நியாயம் இல்லையா? இந்த புதுசா கல்யாணம் ஆன உடனே அந்த பொண்ணு கேட்டா, எங்க காலையில இப்படி நட்சத்திரம் காட்டுவாங்க. சாஸ்திரிகள் ஒருத்தர் இருக்காருல்ல, நட்சத்திரம் காட்டுவாங்க. என்ன நட்சத்திரம்? அருந்ததி கேட்டான். அருந்ததி அருந்ததியை பார், அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க சொல்லுவாங்கல்ல. கல்யாணத்துல தான் சொல்றேன் நான். அம்மி மிதித்து அருந்ததி பாருங்க. அருந்ததி ஒண்ணு அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு இருக்க மாட்டாரு, அதுதான் பிரச்சனை. அவங்க வீட்டுக்காரர் மேல கூட்டிட்டு போனாரு, மாடிக்கு கூட்டிட்டு போனார். அங்க பாரு அப்படின்னா, அங்க மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே பாரு தென்னை மரம் இருக்கிறது. அந்த தென்னை மரத்து ஓலை நுனியில பாரு அங்க சந்திரன் இருக்கு. அந்த சந்திரன் கீழே ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அது இல்ல, அதுக்கு கீழே ஒரு குட்டி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பேரு அருந்ததி நட்சத்திரம். புரியுதுங்க? அப்போ சாக்கா நியாயம்னு பேரு. இதுக்கு பேரு சாக்கா நியாயம்னா, சாக்கான கிளை. இந்த கிளைய சொல்லி பெரிய நட்சத்திரம் சந்திரனை சொல்லி, அதுக்கு மீடியம் நட்சத்திரம் சொல்லி குட்டி நட்சத்திரத்தை காட்டுறது. அதனால இங்க சங்கரன் என்ன பண்ண போறாரு, நமக்கு அனுபவிச்சுட்டு இருக்க இந்த உடம்பு, அது எப்படிப்பட்ட உடம்பு, அதை இங்க பூஸ்ட் பண்ண மாட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்துதி பண்ணறதுக்காக சொல்ல போறதுல, அதுக்கு இந்த ஸ்தூல சரீரத்தை மாத்திரம் 20 ஸ்லோகம் சொல்றாரு. மொத்தம் இந்த 72ல ஆரம்பிச்சோம்னா 123 ஸ்லோகம் வரைக்கும் சரீர திரயம். நீ இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது. அப்படி அதுக்காக குளோரி ஆஃப் சரீர திரயம் சொல்ல போறதுல, அது நமக்கு எவ்வளவு உபத்திரம் கொடுக்கிறது, அதுல இருந்து வித்ரா பண்றது எப்படி, அத பத்தி சொல்ல போற. அது அனாத்மா விஷயத்தை பத்தி பேசிட்டு ஆத்மா விஷயத்துக்கு மெதுவா டிராவல் பண்ண போறேன். நாம கூட கேம்ப் எல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் அந்த ஆத்மா விஷயத்துக்கு போறோம். அனாத்மா விஷயத்தை தான் இனிமே டிராவல் பண்ண போறோம். ஆனா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கிறது. ஓகே, அத பத்தி நம்ம அடுத்த வாரத்துல விரிவா காப்போம். பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.